எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னும் 2 வாரத்தில் குட் பேட் அக்லி படம் சம்பந்தமான முதல் பாடல் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் தர லோக்கலான குத்துப்பாட்டு. அதுவும் படத்தில் ஜெயிலில் நடக்கிற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ தர லோக்கலான ஒரு பாட்டில் அஜித் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நாம் யாரும் பார்த்ததே இல்லை சமீப காலமாக. கடைசியாக ஆளுமா டோலுமா பாட்டில் தான் தல அஜித்தோட தர லோக்கலான அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த பாட்டை வரப்போகிற இந்த பாட்டு ஓவர்டேக் பண்ணுமா? இதுதான் நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அப்புறம் இந்த பாட்டு முழுக்க முழுக்க ஜிவி பிரகாஷ்குமாரோட தரமான ஒரு மியூசிக்கில் இருக்க போகுது. ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஜிவி பிரகாஷ்குமார் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். காலத்துக்கு நின்று பேசுகிற மாதிரி கிரீடம் படத்தில் இவரோட மியூசிக்கில் எல்லா பாட்டும் சிறப்பாகவே இருக்கும். இப்போ வரைக்கும் கேட்கலாம். அந்த வரிசையில் ஆளுமா டோலுமா மாதிரி தர லோக்கலான இன்னொரு பாட்டை ஜிவி பிரகாஷ்குமார் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆக்சுவலாக பாட்டு வரப்போகிறது உண்மையான ஒரு விஷயந்தான். நான் சும்மா உங்ககிட்ட பொய் சொல்லலை. அப்புறம் இந்த படம் ஏப்ரல் 10 அன்னைக்கு கண்டிப்பாக சோலோவாக தான் ரிலீஸ் ஆக போகுது. கூட இட்லி கடை திரைப்படம் வரப்போகிறதே கிடையாது. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா தல அஜித்தோட கெரியரில் மகுடமாக இருக்க போகுது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி தான் படத்தை செதுக்கியிருக்கார். ஆக்சுவலாக விடாமுயற்சி படம் தல அஜித்தோட ரசிகர்களோட அந்த எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு தான் பூர்த்தி பண்ணியிருக்கு. ஆனால் நல்ல படம். ஆனால் தல அஜித்தோட மாசான படம் கிடையவே கிடையாது. ஆனால் குடும்பங்கள் கொண்டாடும், குடும்பத்தோட கண் சிமிட்டாமல் முகம் சுளிக்காமல் குழந்தைங்களோட அழகாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக விடாமுயற்சி திரைப்படம் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் அப்படி இருக்க போகிறதே இல்லை. ஸோ இதை பிரதிபலிக்கிற மாதிரி வரப்போகிற பாட்டும் இருக்க போகுது. அதுவும் ஜெயிலில் நடக்கிற மாதிரி பாடலோட மேக்கிங்கும் இருக்க போகுது. அதே சமயம் வரப்போகிற பாடலில் கண்டிப்பாக ஏகே 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 அப்படிங்கிற இந்த வார்த்தை இடம் பிடிக்குமா இல்லையான்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக அனிருத் இவங்களோட மியூசிக்கில் தல அஜித்தோட முந்தைய படத்தோட பாடல்களை கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ்குமார் முறியடிக்க தான் போகிறாரு. ஆக்சுவலாக குட் பேட் அக்லி படத்தோட அந்த டீசரை நான் இது வரைக்கும் நிறைய தடவை பார்த்துட்டேங்க. ஸோ இப்படி நான் ஒரு படத்தோட டீசரை தொடர்ந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க. இதுதான் முதல் தடவை. ஏன்னா அந்த அளவுக்கு டீசர் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாட்டும் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. ஆக்சுவலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தல அஜித்தோட லுக்கும் இவங்களோட ஆட்டிடியூட்டும் இவங்களோட அந்த டைலாக் டெலிவரியும் வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு பர்சனலாக எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி தான் ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணுவார்னு நான் பெருசாக எதிர்பார்த்த மாதிரியே நடந்திருக்கு. ஆனால் படத்தில் இதை விட சிறப்பாகவே இருக்கும். ஆனால் இங்கே நிறைய பேர் இப்படி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்களேன், இனிமேட்டு ஏகப்பட்ட பேர் இந்த பாட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என்னப்பா இவ்வளோ வைலன்ஸாக இருக்குது, என்னப்பா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு, என்னப்பா இப்படிலாம் கையை ஆட்டியெல்லாம் பேசுகிறாரு, என்னப்பா இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் போட்டிருக்காரு, இவரை ஃபாலோ பண்ணுற இளைஞர்கள்லாம் இவர் இப்படி இந்த படத்தில் நடந்துக்கிறதுனால அதை பார்த்து இவங்க கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலாக மற்ற நடிகர் பண்ணால் வாவ் என்னம்மா இருக்குது பார்த்தியா, சூப்பராக இருக்குது பார்த்தியா, செம்மையாக நெகட்டிவாக செம்மையாக நடிச்சிருக்காரு.
செம்மையாக நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருக்காரு. ஆனால் இவர் பண்ணால் ஐயய்ய நல்லாவே இல்லை, என்ன இப்படி நடிச்சிருக்காரு, இப்படிலாம் நடித்தா மக்கள் எப்படி வந்து படத்தை வந்து பார்ப்பாங்க, அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸு இந்த மாதிரி ஒரு படத்தெல்லாம் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு வந்து எப்படி சொல்கிறதுனா வாயால் அழுவானுங்க. ஆனால் இனிமேட்டு நிறைய பேர் அப்படி தான் அழுவ போகிறானுங்க. அது நடக்க தான் போகுது. ஏன்னா இவர் இனிமேட்டு வந்து சினிமாவில் கவனம் செலுத்த போகிறாரு. இனிமேட்டு கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம் மாதிரி இவரோட கெரியரில் அடுத்தடுத்து படங்கள் வரதான் போகுது. ஆக்சுவலாக இனிமேட்டு வந்து தல அஜித்தோட மார்க்கெட் வந்து எங்கேயோ போய் நிற்க போகுது. நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு அப்போ புரியும். இது வரைக்கும் தல அஜித்தோட சைலண்டான ஒரு ஆட்டத்தை தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பார்த்துச்சு. இனிமேட்டு தல அஜித்தோட வைலண்டான ஒரு ஆட்டத்தை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி பார்க்க போகுது. இதற்கு முதல் படியாக புள்ளையார் சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் போட்டிருக்காப்புல. ஸோ வெர்சலைட் பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு இப்போ இருக்கிற ஒரு சில முன்னணி நடிகர்களுக்கு தல அஜித் இந்த படம் மூலமாக கிளாஸ் எடுக்க போகிறாரு. அதுவும் இந்த கோட்டுன்னு ஒரு படத்தில் ஒரு நடிகர் வந்து நெகட்டிவ் ஷேடில் நடிச்சிருந்தார். அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை, விஜய் அண்ணா தான். ஸோ விஜய் அண்ணாவோட நெகட்டிவ் ஷேடை பார்த்துட்டு எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா இவரால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து கொடுத்துருந்தார். ஆனால் உண்மையாக ஒரு மாசான ஒரு ஹீரோ எதிர்மறையான கதாபாத்திரத்தில் நடித்தா எப்படி இருக்கும்னு உதாரணமாக குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தல அஜித்தோட நெகட்டிவ் ஷேட் கதாபாத்திரம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது. இது தாயா நெகட்டிவ் ஷேடு, இப்படி தாயா பண்ணணும், இறங்கி அடிக்கணும்யா, தாறுமாறாக இருக்கணும்யா அப்படின்னு இங்கே நிறைய பேர் சொல்ல போகிறாங்க. ஆக்சுவலாக குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு நான் ஹைப்பை ஏற்றவே இல்லைங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து இப்படி தாங்க சொல்லி ஆகணும், இப்படி சொன்னாதாங்க அது வந்து ஆப்டாக இருக்கும். ஆக்சுவலாக உதாரணத்துக்கு விஜய் அண்ணாவை நான் ஏன் சொன்னேன்னா, இங்கே ஒரு சில பேர் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தல அஜித்தோட கேரக்டரை மென்ஷன் பண்ணி கோட் படத்தில் விஜய் அண்ணாவோட கேரக்டரை மென்ஷன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நடக்க ஆரம்பிக்குது. எங்கே பார்த்தாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏன் இப்படி பேசுகிறானுங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஜீவன்லாம் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா? மங்காத்தா வினைக்கு விடவா ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வேணும்? ஏன் வாலி படத்தில் தல அஜித் பண்ணாத நெகட்டிவ் கேரக்டரா? அதான் இப்போ உள்ள ஆளுங்களுக்கு தான் ஒன்றுமே புரியல. இவர் எப்படியாப்பட்ட ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வில்லன் இந்த படத்தில் பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. தாறுமாறாக வந்துகிட்டு இருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் பாடல் வந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியா சும்மா பத்திக்க போகுது. எழுதி வச்சுக்க, நான்ஸ்டாப்பாக பற்றிக்க போகுது. டீசரே அதோகோலம் பண்ணிடுச்சு. வரப்போகிற பாடல் வேற மாதிரி தாங்க இருக்க போகுது, கண்டிப்பாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த சோசியல் மீடியாவில் எல்லாருமே இந்த படத்தை பற்றி தான் செம்மையாக பேச போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வெளியில் வந்த தல அஜித்தோட படம் வேறு. ஆனால் இப்போ வர்றது தான் உண்மையான தல அஜித்தோட பக்கா கமர்ஷியல் படம். ஸோ கொண்டாட ரெடியாக இருங்க, செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருங்க, ஆட்டம் போட ரெடியாக இருங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏன்னா மக்களாகிய நீங்கள் தான் எனக்கு முதல் சொந்தம், வேறு யாரும் கிடையாது. ஸோ உங்ககிட்ட நான் பேச வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ அரசியலை பற்றியும் நான் உங்ககிட்ட பேசுவேன், சினிமாவை பற்றியும் நான் உங்ககிட்ட பேசுவேன், ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றியும் நான் உங்ககிட்ட பேசுவேன், ஸோ தனி மனிதனை பற்றியும் நான் உங்ககிட்ட பேசுவேன். எனக்கு எதை பற்றியெல்லாம் பேசணும்னு தோணுதோ அதை பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக பேசுவேன், தெளிவாக பேசுவேன். ஆனால் நீங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, மறந்துடாதீங்க. மக்களாகிய நீங்கள் தான்
என்னோட முதல் சொந்தம். என்னோட லைஃப்பில் உருப்படியாக எதுவுமே நடக்கலை. ஸோ முதல் முயற்சியாக, முற்றிலும் முயற்சியாக இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஏகப்பட்ட சிரமத்துக்கு மத்தியில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மக்களாகிய நீங்கள், நண்பர்களாகிய நீங்கள், சொந்தங்களாகிய நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கேட்குறது ஒன்றே ஒன்று, இது மட்டும்தான். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.